இந்த நாளில் நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்து வச்சுருந்தேன். அதை ஆண்டவர் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணார். அல்லேலூயா. ஆமாம், ஆரம்ப பாட்டே அது அப்படியே உறுதிப்படுத்துச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆவியானவருக்கு ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி சொன்னேன். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஆசீர்வாதம் எங்கேருந்து இறங்கி வரும்? பரத்திலேருந்து. அது எப்படி வரும்? பரத்திலேருந்து வானம் திறக்கப்பட்டு அப்புறம் என்ன செய்யும்? நமக்கு வரும். வாசலை திறந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். கேட்டு திறந்தால் தான் உள்ளே போக முடியும், இல்லை? அப்படித்தானே? அப்போ பார்த்திங்கன்னா இங்கே கூட பார்த்திங்கன்னா ஆண்டவர் அதை குறித்து தெளிவான ஒரு சில காரியங்கள், ரொம்ப பாயிண்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் பாயிண்ட்டு தான். அந்த ஒரு சில பாயிண்ட்டுகளை நான் சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு எப்படி வானத்தை திறப்பார், எதன் மூலமாக நமக்கு வானத்தை திறப்பார், எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிறது குறித்து ஒரு சில காரியங்களை குறித்து உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் வழி நடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இயேசு யாரு? தேவனுடைய குமாரன், இல்லை? அவர் வானத்துக்கு சொந்தமானவர். ஆனால் அந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணணும்னு ஒரு அவசியமே இல்லை. அவர் ஜெபம் பண்ணாமையே அவருக்கு என்ன வரும்? எல்லா பதில்களும் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவும் அந்த ஜனங்களோடு ஒருவராய் நின்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அப்படியே அவர் விட்டுறலை. அடுத்து என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சிச்சா? வானம் திறக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை நமக்கு சொல்லிவிட்டு போகிறார். நம்மளும் ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், சரியா? ஞானஸ்நானம் பெற்றுக்கோம். நமக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எப்படிலாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், இருட்டோடு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், தனித்து போய் ஜெபம் பண்ணணும், அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணணும், சரியா? சத்தமிட்டு ஜெபம் பண்ணணும், கூக்குரலிட்டு ஜெபம் பண்ணணும், கெஞ்சி ஜெபம் பண்ணணும், இல்லை? ஆழத்துலேருந்து கூப்பிடும்போது அது ஒரு ஜெபம், அப்படி ஜெபம் பண்ணணும். ஆபத்து வரும்போது நம்ம ஜெபம் பண்ணணும். நேர்முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், பெருமூச்சோடு ஜெபம் பண்ணணும், வேண்டுதலோடு ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பண்ணணும். மாம்சமாக இருக்கிற நம்ம யாவரும் ஜெபம் பண்ணணும். நிறைய விதங்களில் ஆண்டவர் நம்மளை ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேவும் அவர் என்ன செஞ்சாரா? ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பார். பிதாவே, நீர் சொன்ன காரியத்தை நான் என்ன செஞ்சு முடிச்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். உடனே என்ன செஞ்சார்? ஆண்டவர் வானத்தை திறந்து விட்டார். அப்போ வானம் நமக்கு திறக்கப்படணும்னா முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எப்பயுமே வானம் திறக்கப்படும். எப்போ நீ முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணும்போது, எப்போ நீ அழுது ஜெபம் பண்ணும்போது, எப்போ நீ அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது, எப்போ நீ தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது, எப்போ நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது, எல்லா நேரமும் வானம் திறக்கப்படாது. வானம் திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்கும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறணும். நம்ம எப்படின்னு அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறணும். வானம் என்ன செய்யப்படணும்? திறக்கப்பட வேணும்னா நம்ம ஒவ்வொருவரும் செபிக்கிறவர்களாய் மாறணும். இன்றைக்கி என்ன நாள்? உபவாச ஜெப நாள். இன்றைக்கி நமக்கு உபவாச ஜெப நாள். அப்போ இந்த உபவாச ஜெப நாளில் செபிக்கிறதுக்கு ஆட்கள் வரலையே. அப்போ அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குறோம், ஆராதனைக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குறோம். ஆராதனை செய்கிறதுக்கு தனியாக ஒரு நாள், தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு நாள், ஞானஸ்தானங்கிறது ஒரு ஆராதனை, அப்புறம் அடக்கங்கிறது ஒரு ஆராதனை, ஞானஸ்தானங்கிறது ஒரு ஆராதனை. எல்லாம் தனித்தனியாக ஆண்டவர் பிரித்து வச்சுருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒன்று பிரித்து வச்சு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றாரு. அதே போல் தான் உனக்கு வானம் திறக்கப்படணும்னா நீங்கள் செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இயேசு ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் முழங்கால் படிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் இருட்டோடு எந்திரிச்சு போய் ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த பூமியில் வந்து மனுஷனாய் பிறந்து வந்த அவர் எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியாக செய்யும்படியாக இப்படிலாம் நமக்கு என்ன செஞ்சார்? கற்றுக் கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் செபிக்கிறது இல்லை. செபிக்காமல் நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம். அப்படி செபிக்காமல் ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதம் வராது, சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதலாவது செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா.
அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 3:16 வாசிங்க. மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேற உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு இங்கே அங்கே ஜெபம் ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார் ஜனங்களோட சேர்ந்து. வானம் திறக்கப்பட்டுச்சு எப்படி? ஜெபம் பண்ணும்போது. ஆனால் இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாமி என்ன செஞ்சார்? ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனேவும் என்ன செஞ்சா? வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமாம், கீழ்ப்படியும் போது ஆண்டவர் வானத்தை நமக்கு திறப்பார். என்ன கீழ்ப்படிதல்? ஆண்டவர் சொன்னார், என்னை போல நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றி வாங்க. இது எல்லாருக்கும் என்ன செய்யுது? இது எல்லாருக்கும் மாதிரியாக இருக்குது. யோவான் சாண்டர் சொல்கிறார், இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு. மீதி சொல்லுங்க. இப்படி ஆமாம், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டும், இப்படி நான் செய்கிறது போல் எல்லாரும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோவான் சாண்டை போய் சொல்கிறாரு, நான் நினைஞ்சிருக்கிறேன், எனக்கு ஞானசானம் கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன், கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும்? அதே போல் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிதல் இணைஞ்சாரு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு எவ்வளோ நாள் இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நம்ம ஞானசானம் எடுக்கிறதுக்கு பல யோசனைகள் வரும். ஐயோ, எங்கள் வீட்டுக்கார் வந்த பிறகு நான் ஞானசானம் எடுப்பேன், என் பிள்ளைக்கு இது நடந்த பிறகு ஞானசானம் எடுப்பேன், இல்லை என் மகளுக்கு இந்த மாதிரி நடந்த பிறகு தான், என் மகனுக்கு இந்த மாதிரி நடந்த பிறகு தான் நான் ஞானசானம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு கதைகளை சொல்லி ஞானசானத்துக்கு எல்லோரும் எடுத்திருக்கோம். ஆனால் தள்ளி நம்ம அந்த நாட்களை நினச்சி பார்த்திங்கன்னா எத்தனையோ காரியத்தை நம்ம தள்ளி போட்டு வந்திருப்போம். ஆனால் ஏசாமி இந்த இடத்துல அப்படி செய்யலை. அவர் சொன்ன உடனே, அவருக்கு ஆண்டவர் நியமிச்சிருந்த அந்த நாள் வந்தனேவும் உடனே கீழ்ப்படிஞ்சு நினைஞ்சார், ஞானஸ்தானம் பெற்றார். பெற்று கரையேறின உடனே வானம் என்னஞ்சிச்சு? திறக்கப்பட்டது. பேசின காரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வானத்துலேருந்து ஆண்டவர் பேசின அந்த காரியம் வேறு விதம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வானம் திறக்கப்படணுமே. வானம் திறந்தால் தானே பேச்சு சத்தம் கூட நமக்கு கேட்கும், இல்லை? அப்போ வானம் திறக்கப்படுனா அப்போ ஆண்டவர் நினைஞ்சார் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி அநேகர் கீழ்ப்படுகிறதில்ல. பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள் ஆயிடுச்சுங்க, இன்றைக்கி வரை ஞானசானம் எடுக்கல. அப்படி பிள்ளைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்க. சரியா? வயசு அதிகமாகணும் அப்படின்னு நினைப்போம், அந்தந்த வயசில் அந்த கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு நினைப்போம், இந்த வயசில் இந்த முடிச்சுட்டு இந்த வயசில் வேலைக்கு போகணும், இந்த வயசில் திருமணத்தை அந்த பிள்ளைக்கு ரெடி பண்ணிடணும், இந்த வயசில் அந்த பிள்ளை வயசுக்கு வந்திருக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு முதிர்ச்சி அடைந்த வயசு வந்தோடனே ஞானசானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருனாச்சும் பிரயாசப்பட்டிருக்கிறோமா? நம்ம குடும்பங்கள் என்ன எத்தனை பிள்ளைங்க ஞானசானம் எடுக்கலை? இன்னமும் இருக்குது நம்ம சபையில் ஞானசானம் எடுக்காத பிள்ளைகள் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு ஞானசானம் கொடுத்துருக்குறோமா? கொடுக்கல. எப்படி வானம் திறக்கப்படும்? ஆனால் இங்கே ஏசாமி செஞ்ச உடனே ஒவ்வொரு காரியத்தை அதில் பார்க்கணும். அவர் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்படுது, ஞானசானம் பெற்று கரையேறினோடனே வானம் திறக்கப்படுது. அது மாத்திரமல்ல, அவர் ஏறி மேலே நின்ன உடனே புறாவை போல ஆவியானவர் இறங்கி வந்துட்டார். அவருக்கு செஞ்ச ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனார், இதுதான் மாதிரி, இதன்படி நடங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார்? கற்றுக் கொடுத்துட்டு போனார். அப்போ வானம் எப்போ திறக்கப்படுது? கீழ்ப்படியும் போது. ஆண்டவர் சொன்னதான வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்ன செய்து? வானம் நமக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம். அதே உபாகமம் 28:12 வாசிப்போமா? உபாகமம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பார். அப்போ வானத்தை திறக்கணும்னா நல்ல பொக்கிஷசாலை. ஆண்டவர் அதுக்கு ஒரு பேர் ஒன்று போட்டு சொல்கிறார் பாருங்க, நல்ல. ஆமாம், பொக்கிஷசாலையாகிய வானத்தை. அப்போ பொக்கிஷம்னா என்ன? எல்லாமே அங்கே இருக்குது, எது இல்லைன்னு இல்லை. அப்போ எல்லாமே அந்த இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அந்த நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை உனக்கு திறக்கணும்னா நீ என்ன செய்யணும்? உன் தேசத்தில் மழை பெய்யணும்னா 1வது வசனத்தை வாசிப்போமா? அதே அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம். ஆமாம், இன்றைக்கு நான் உனக்கு சொல்றதான அந்த வார்த்தையின்படி, இந்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்போது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும். உன் தேவனாகிய கர்த்தர், நீ தெய்வமா கொண்டிருக்கிறியே உன்னுடைய கர்த்தர்
என்ன சொல்றாரு? இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 2வது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் இப்பொழுது சொல்லப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமா, உன்மேல் வந்து உனக்கு என்ன செய்யும்? பலிக்கும். எப்ப? நீ உண்மையாய் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, உண்மையாக ஒரு கட்டளைகளை கடைபிடிக்கும் போது, ஆண்டவர் சொல்கிறார் மேலே 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு கீழே 14 வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. வாசித்து பார்த்துருக்கிறீங்களா? 1ஆம் தேதி அன்னைக்கு வாசிப்போம், அடுத்து அந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டோம்? வாசிக்க மாட்டோம். அது யாருக்கோ சொன்னது மாதிரி. நீங்கள் 1ஆம் தேதி வாசிக்கும் போதே அதை சரியாக கவனித்து இதன்படி நம்ம நடந்த ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இங்கே மட்டும் ஆசீர்வாதம், வெளியூருக்கு போனால் உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுல்ல. ஆண்டவர் அங்கேயும் ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்படி சொன்னவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? மனம் மாறவே மாட்டார். ஆமென். ஆமாம். ஏன் இந்த வசனம் உங்களுக்கு நேரம் வரல, யாருக்கோ வருது இந்த வசனம், அதனால் அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். நீங்கள் அல்லையாவும் சொல்லாதீங்க, ஆமீன்னு சொல்லாதீங்க, எனக்கு தானே சொல்லாதீங்க, சரியா? அதனால் யாருக்கோ சொல்கிறாரு ஆண்டவர். அதனால் பட்டணத்துலேயும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வெளியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்கிற வசனம் யாருக்கு? எனக்கு. அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொண்டா தான் ஆண்டவர் அந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தான் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும்படி. உன் தேசம், நீ ஒரு பெரிய தேசத்தில் இருக்கிறல்ல, உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு மழை பெய்யணும். என்ன மழை? ஆசீர்வாத மழை பெய்யணும். அப்போ அந்த ஆசீர்வாத மழை பெய்யணும்னு சொன்னால் ஏற்ற காலத்தில் பெய்யணும். அப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும், அவருடைய கட்டளைகளை சரியாக நீ கடைபிடிக்கணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நல்ல பொக்கிஷசாலிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. வானம் உனக்கு திறக்கப்படணுமா? நீ எங்கேயும் ஓடாத, யார்கிட்டையும் போய் நிற்காத, எனக்கு அது வேணும் இது வேணும் எங்கேயும் நிற்க வேணாம். ஒன்று செஞ்சால் போதும். ஆண்டோடைய கட்டளைகளின்படி உண்மையாய் நீ நடந்தா, உண்மையாய் செவி கொடுத்தால், உண்மையாக கீழ்ப்படிஞ்சா, ஆண்டவர் நினைச்சார் அவரே என்ன செய்வார்? பொக்கிஷசாலை எங்கேயுமே கேட்காத எல்லா பொருளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம என்ன செய்யறதில்ல, அதுக்கு செவி கொடுக்கறதில்ல. ஆனால் புறச்சாதி மக்களை, உலக மக்களை தேடி நம்ம என்ன செய்வோம்? ஓடுவோம். அவங்கள்ட்ட அது கிடைச்சிடாதா, இது கிடைச்சிடாதா, அது கொடுத்துட மாட்டாங்களா, இது கொடுத்துட மாட்டாங்களா, ஏன்னா இது மாம்சம் தானே, எதுனாலும் எப்படியாவது யார் மூலமாக கிடைச்சிடாதா அப்படின்னு யோசிக்கிற ஒரு சரீரம் தான், ஒரு எண்ணம் தான். ஆனாலும் ஆண்டவர் அதற்கு முன்பாக நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு வேத புஸ்தகத்தை. என்னது? வானத்தின் பொக்கிஷமாகிய வேத புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதன்படி கேட்டு, அதன்படி நடந்து, அதற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் என்ன சொல்லுவார் ஆண்டவர்? வானத்தின் நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை உனக்காக திறப்பார். அல்லேலூயா. ஆமாம். அந்த வானத்தை திறக்கணும்னா அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அவருடைய கட்டளைகளை சரியாக கடைபிடிக்கணும். உண்மையாய், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, கடைபிடிப்பந்தான். நம்ம எல்லோரும் கடைபிடிப்போம் தான். அந்த உண்மை அதில் இருக்கு வருங்க வார்த்தை, அந்த உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் நீ கடைபிடிப்பாயானால் ஆண்டவர் என்ன செய்வார்? யார்ட்டையும் கேட்க மாட்டார்மா, உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். உலக பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்க வேண்டிய தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படிம்பாங்கல்ல, அது நம்ம ஆண்டவர் தான். அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். அதை என்ன செய்யணும்? நம்ம சரியாக கடைபிடிச்சோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார். அதே சங்கீதம் 78, சங்கீதம் 78 23 24 வாசிங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. பார்த்தீங்கன்னா வானத்தின் கதவுகளை திறந்து. அப்போ வானத்தில் கதவு இருக்கு, அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்குது, சரியா? அந்த வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி. ஆமாம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய காரியங்களை செய்கிறாரு. ஏம்மா, யாருக்குனாச்சும் பரலோகத்தில் செஞ்ச சாப்பாடு கிடைக்குமாம்மா? என்ன ஆசீர்வாதம், என்ன கொடுத்து வச்ச ஜனங்க அவங்க இல்லை. நமக்கு இங்கே கிடைக்கிற சாப்பாடு அந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், நம்ம தேடி தேடி அலைவோம், யாருனாச்சும் கேட்போம், எங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்குமா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனால் இந்த ஜனங்களுக்கு பாருங்கள், ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்து என்ன கொடுத்தாரா? மன்னாவை அவர்களுக்கு என்ன செஞ்சார்? வர்ஷிக்க பண்ணினார், ஆகாரமாக கொடுத்தார். மன்னாவை எதை திறந்து கொடுத்தாரு? வானத்தை திறந்து. அல்லேலூயா.
அப்போ உங்களுக்கு எனக்கும் வானத்தை திறக்கணும்னா ஆண்டவர் முதல்ல என்ன செய்யணும்? வானத்தின் கதவுகளை திறக்க வேண்டும். அப்போ அவங்க எப்படி நடந்தாங்க? ஆண்டவர் பிரியமான பிள்ளைங்க, அவர் நேசித்த ஒரு ஜனம் அப்படி நடத்தி கொண்டு வரும்போது அவங்களுக்கு அப்படிலாம் செஞ்சார். ஆனால் அவங்க என்னஞ்சாங்க? நிறைய நேரங்களில் வழி விலகி போயிட்டாங்க. அவங்க ஆண்டவர் என்னஞ்சாங்க? சோதனை பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அந்த இதுக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்படி போகாமல் நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன செய்யப்படும்? வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். 24வது வசனம் வாசித்தியாமா? மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி. ஆமா, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். என்னம்மா தானியத்தை கொடுத்தார்? ஆகாரத்தை கொடுக்குறாரு, அப்புறம் தானியத்தை கொடுக்குறாரு. இல்லை, வாசித்து பாருங்களேன். அது நான் வாசிக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு மண்ணான்னு கொடுக்குறாரு, அப்பம்னு கொடுக்குறாரு, அதுக்கடுத்து என்னத்தை கொடுக்குறாரா? தானியத்தை கொடுக்குறாராம். இல்லை, இன்றைக்கி நமக்கு தானியம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? இன்னும் உரத்தெல்லாம் போட்டு சீக்கிரமாக விளைய வச்சு நமக்கு என்ன செஞ்சிடறாங்க? கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே விளைய வச்சார்? அந்த வானத்தில் எப்படி கொடுத்தாரு? என்ன செஞ்சார்? நமக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஆண்டவர் சொல்கிறாரு வானத்திலிருந்து என்ன செய்வேன்? தானியத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அந்த தானியம் நமக்கும் கிடைக்கணும். அல்லேலூயா. அப்போ வானம் திறக்கப்படணும். அப்போ அவருடைய பிள்ளையா நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே யாத்திராகமம் 16:4 வாசிமா. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு, 2வது தானியத்தை கொடுத்தாரு. இங்கே ஒன்று கொடுக்குறாரு பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து என்னத்தை கொடுப்பேன்? அப்பத்தை கொடுப்பேன். என்னத்தை கொடுத்தாரு? ஆமாம், முதல்ல என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு, தானியத்தை கொடுக்குறாரு, இப்போ என்னத்தை கொடுக்குறாரு? ஆமாம், அப்பத்தை கொடுக்குறாரு. சாப்பிடக்கூடியதானே அப்பத்தை கொடுக்குறாரு. வானத்திலேருந்து என்ன செய்வேன்? அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். 1 2 இல்லை, அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்கிறாரு? கொடுக்குறாருன்னு சொல்லி மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. அதே சங்கீதம் 105:40 வாசிங்க. சங்கீதம் 105:40. கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். ஆமா, வானத்தின் அப்பத்தினாலும் அவர்கள் என்ன செஞ்சாரு? திருப்தியான. இந்த ஜனங்க சொன்னாங்க, நாங்க கறியே சாப்பிடல, நாங்கள் என்ன செய்யலை? ஒன்றுமே சாப்பிடல, எங்களை கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில் இப்படி போட்டுட்டே மோசே அப்படின்னு சொல்லி எல்லாம் முறுமுறுக்க போது ஆண்டவர் நினைஞ்சார். அவங்க கேட்ட உடனே நினைஞ்சார், காடைகளை என்ன செஞ்சார்? கொண்டு வந்து காடைகளை ஃபுல்லாக நிரப்பிட்டார். வனாந்தரத்தில் நினைஞ்சிட்டாரு, ஃபுல்லாக நிரப்பிட்டார். அதோடு அவர்களுக்கு விடலை. அதுக்கடுத்து என்னத்தை கொடுத்தாரு? அப்பத்தையும் நெஞ்சார். அவர் நெஞ்சார் கொடுத்தாரு. அப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கினார். வெறும் காடையை மட்டும் திங்க முடியாதுல்ல, அதனால் அவர் நெஞ்சார் தெரியுமா? சாப்பிட்ற இந்த அப்பத்தை வச்சு நீ காடையை வச்சு நீ சாப்பிடு அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கே ருசி உள்ளதாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தில் இருக்கிறதான தானியங்களை நீங்கள் வாஸ்து பார்த்து நீங்கள் அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு நமக்கு வியாதி வராதுமா. நான் அப்படி நினைப்பேன். ஏன்னா மாதுளம்பழம் அதில் போட்டிருக்கோம், சிறு பயிர் போட்டிருக்கோம், பெரும் பயிர் போட்டிருக்கோம். வாசித்திருக்கீங்களா? வாசித்திருக்கீங்களா? ஆமாம், தானியம் கோதுமையை போட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரி பொருள்கள்லாம் வேதத்தில் இருக்கிறதான அந்த பொருள்களை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலேவும் நமக்கு வியாதியே வராது. ஏன்னா ஆண்டவர் அந்த அந்த பொருள்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பிட கொடுத்தாரு. இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. எரேமியாவுக்கு சொல்லுவார், நெகேமியாவுக்கு சொல்லுவார். நிறைய இடத்துல யார் யார் எப்படி இப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பார் ஆண்டவர். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னாலேவும் நமக்கு ஒரு வியாதி வராது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி நம்ம சாப்பிடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 1:15 வாசிப்போமா? 51 வாசி. 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், வானம் திறந்திருக்கிறதையும் அதில் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் நான் பார்க்குறேன். அது எதனால அப்படி ஏறுகிறது இறங்குறதுமா இருந்துச்சு? வாசிப்போமா? 45 50 வரைக்கும் வாசிமா. அதே 1 அதிகாரம்
பிலிப்பு யோவான் 1ஆம் அதிகாரம் 45 50 வரைக்கும். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, இங்க பாத்தீங்கன்னா இந்த பிலிப்பு இந்த நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ஆமா, நியாயப்பிரமாண புஸ்தகத்துல மோசேயும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும். ஆனா எல்லாரும் அந்த தீர்க்கதரிசியே அவன் நியாயப்பிரமாணத்துல இருக்கிறதான மற்றவங்க எல்லாத்தையும் நம்ம கண்டிருக்கிறோம். பிலிப்பு கேட்கிறாரு, பிலிப்பு சொல்றாரு, நாத்தான் வேல் கேட்கிறாரு, இப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனா யோசேப்பின் குமாரனாகிய இயேசுவை இதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்யலை, பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நாத்தான் வேலு யார்கிட்ட கேட்குறான்? பிலிப்பிட்ட கேட்குறாரு. வாசிமா. அதற்கு நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக, ஆமா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்லியிருக்காங்களே, அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு பிலிப்பு வந்து பார், நீ வந்து பார். இப்ப நீ என்ன செய்யணும்? நீ வந்து என்கிட்ட நீ வந்து பாரு, வா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஏசாமியை காட்டுவதற்கு நாத்தான் வேலை பிலிப்பு கூட்டி கொண்டு வர்றாரு. சரியா? கூட்டி கொண்டு வரும்போது இங்கதான் ஆண்டவருக்கு பேசுறாரு. என்ன பேசுறாரு? இயேசு நாத்தான் வேலை வர கண்டு அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அவன் ஆண்டவர் பற்றியே தெரியாமல் இருக்கிறான். நாத்தான் வேலு பிலிப்பிட்ட கேட்குறான், மோசையும் மற்றவங்களெல்லாம் பற்றி நம்ம மோசை புஸ்தகத்தில் நியாயமங்களில் வாசிக்கிறோமே, ஆனால் இந்த யோசேப்பின் குமாரனை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியலையே, நாசரேத்திலேருந்து ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்களே, அது என்ன அப்படின்னு சொன்னேன்னே இவர் கூட்டு கொண்டு வந்து காட்டுறாரு. இங்கே இயேசுக்கிட்ட நின்னே இயேசு அவர் பேசுறதுக்கு முன்னாடியேவும் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். யாரை குறித்து? நாத்தான் வேலை குறித்து சாட்சி சொல்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதிமா, இதை குறித்து பாருங்க, வாசிமா. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே வர கண்டு அவனை குறித்து. அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே, ஆமா, நீ பிலிப்பு உன்னை இங்க வான்னு சொல்லி அழைச்சு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியேவும் நீ அத்திமரத்தின் கீழே நின்னையில அப்பயே உன்னை குறித்து எனக்கு தெரியும், உன்னை நான் அங்கேயே வச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பத்தே இவனுக்கு என்ன செய்ய, நாத்தான் வேலுக்கு அறிவு வருது. அதற்கு நாத்தான் வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன். ஆமா, இப்பத்தே அவருக்கு தெரியுது, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்பதை என்றான். உடனே பார்த்தீங்கன்னா அவர் சாட்சி சொன்ன உடனேவும் அப்பத்தான் இவருக்கு வருது, இவர் போதகர், இஸ்ரவேலின் ராஜா, இவரதே நாசரேத்து ஊர்லேருந்து வருகிறவர் அப்படின்னு இப்பத்தே யார் கண்டுகிட்டது? ஆமாம், நாத்தான் வேலு. அந்த நாத்தான் வேலு யாருன்னு சொன்னால் உத்தம இஸ்ரவேல், நமக்கு கபடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாரு. கபடு இல்லாமல் இருந்தால் உனக்கு வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. கபடு நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வானம் நமக்கு திறக்கப்படும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ பார்க்குறது கொஞ்சம்தான். அந்த நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போது பார்க்குறது கொஞ்சம், இனி பார்க்க போகிறது அதிகம். கடைசி வசனம் வாசிமா 50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலாயா விசுவசிக்கிறாய்? ஆமா, நான் சொன்னதுனால தானே நீ விசுவாசிக்கிற. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சாதாரண அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இதிலும் பெரிதானவர்களை காண்பா என்று சொன்னோன்னே அதை அப்படியே நம்பிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு மேலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எப்படி இருக்கணுமா? கபடற்றவர்களாக இருக்கணுமா? உத்தம இஸ்ரவேலனை குறித்து அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியவே இல்லை, ஆனாலும் அவனை பாருங்க கபடு இல்லாதபடி வாழ்ந்துருந்துருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அத்திமரத்தின் கீழே நான் பார்த்துட்டேன், உன்னை குறித்து எனக்கு தெரியும், நீ பிலிப்பிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ கண்டு நீ விசுவாசிக்கிறாய், ஆனால் இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் 51வது வசனத்துல வாசிமா. பின்னும் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் மனுஷகுமாரன் ஆண்டவரிடமிருந்து மேலே ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமாம்,
நம்ம என்ன செய்யணும், நம்ம கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வானம் திறக்கணும்னா கபடற்றவர்களாக இருங்க. உங்கள் மேலே பொய்யா ஒரு குற்றம் சொல்கிறாங்களா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் தான் பாக்கியவான், நீங்களே தான் பாக்கியவீதி. மற்றவர்களை குறித்து நீங்கள் யாரையும் குறை பேசாதீங்க, மற்றவங்களை குறித்து நீங்கள் முறுமுறுக்காதீங்க. உங்கள் இறுதியம் என்ன செய்யணும், எந்த கரையினாலும் நிறைஞ்சிருக்கக்கூடாது, ஒரு சின்ன கரையினாலும் கூட நிறைஞ்சிருக்கக்கூடாது. நான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்னா வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு 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 கரைக்கு அடையாளம். அந்த மாதிரி இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும், கபடற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது வானம் நமக்கு நேராக இருந்து நமக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து ஒன்று வாசிப்போம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். தசமபாகங்களை பண்டகசாலைக்கு கொண்டு வாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய இடத்துல ஆண்டவர் வாய் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார், இல்லை கர்த்தர் பேசினார், இது கர்த்தரை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நிறைய இடத்துல வசனங்கள் வரும். அதில் ஒன்று தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீ என்ன கொண்டு வரணுமா, ஆமாம் தசமாங்கள் எல்லாம். அப்படின்னா நீ பணத்தில் மட்டும் இல்லை, எல்லா காரியத்துலேயுமே என்ன செய்யணுமா, தசமாங்களை கொண்டு வந்தீங்கன்னா அதனால் நான் வானத்தை திறந்து உன்னைய ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா அப்படின்னு நீ என்ன செய்யணும், சோதிச்சு பார்த்துக்க. சவால் விடுறார் ஆண்டவர். அதனால் நீ என்ன செய், என்னை சோதனை பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. நம்ம இந்த ஒரு காரியத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வறுமை, சரியா, இன்னைக்கு வரைக்கும் வறுமை. நீ கொடுக்கறதுனால, நீ தசமாகத்தை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வந்து கொடுக்கறதுனால யார் கையிலையும் கொடுக்க வேணாம். அதனாலதே நான் சொல்லுவேன், ஒரு சில பேருக்கு கையில் கொடுக்காதீங்க, எங்கே போடுங்க, பண்டகசாலையில் கொண்டு வந்து ஆண்டவர் காணிக்கை பெட்டியின் அருகால நிற்கிற தெய்வம். காணிக்கை எடுக்கும்போது எங்கே நின்னார், காணிக்கை பெட்டிக்கின்னு அருகாயில் நின்று கவனித்து கொண்டு வந்தார். அப்படி கவனிக்கும் போது தான் 2 பைசா போட்ட விதவை என்ன செஞ்சார், அவர் பார்த்தாரு, அந்த காசை எடுத்து காட்டினார். இந்த 2 பைசா போட்ட விதவை தனக்கு இருக்க ஜீவனுக்கு உண்டானதையெல்லாம் கொடுத்துட்டா. அடுத்து என்ன செய்யணும் தெரியாது. அப்படி கொடுத்தனான்னு சொல்லி பார்க்கறதுக்கு எங்கே நின்னார், காணிக்கை பெட்டியின் அருகாமையில் நின்றார். அதனாலதே நீங்கள் என்ன செய்யணும், காணிக்கை பெட்டியில் கொண்டு வந்து போடுங்க. மனுஷர் பார்க்குற பிரகாரமாய் உங்கள் வலது கை செய்கிறதே உங்கள் இடது கை தெரியாத அளவுக்கு நீங்கள் கொடுக்க வேணும். ஒருவேளை ஸ்பெஷல் காணிக்க நான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் தசமாவத்தை எல்லாம் என்ன செய்யணும், பண்டகசாலையில் கொண்டு வந்து போடுங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சோதிச்சு பாருங்க. நான் அதனால் உங்களுக்கு வானத்தை திறக்கிறேன்னா திறக்கலையா அப்படின்னு என்னையே சோதிச்சு பாருங்கள். இது வரைக்கும் ஏன்னா சோதனை பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் சோதனை பண்ணியிருக்கேன்ப்பா, நான் செஞ்சு பார்த்துருக்கேன், நான் செய்வேன், செஞ்சு ஆண்டவர் சோதிச்சிருக்கேன். நான் கொடுத்துட்டேன்னா அடுத்த நிமிஷம் வரும், காணிக்க வரும், நான் உடனே அதில் எடுத்து தசமாத்தை எடுத்து போட்டுருவேன். ஆனால் பாஸ்டர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார், தசமாத்தை எடுத்து போடு, அதை எடுத்து செலவு செஞ்சிடாத, அது வேறு எதுக்கும் கொடுத்துடாத, காணிக்க நின்று போகும், ஊழியம் செய்ய முடியாது, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்டத்தையும் கொடுத்துருந்தாரு. அதை நான் அவர் இருந்த நாட்களெல்லாம் அதையா சரியாக கடைப்பிடிக்கல. செய்வேன், எல்லாத்துலையும் எடுத்து போடுறதில்ல, 1-2 போடவே மாட்டேன். ஆனால் இப்போ நான் பாஸ்டர் இறந்ததுக்கு பிறகு நான் காணிக்கையெல்லாம் கரெக்டாக தசமம் போடுறேன். இது வரைக்கும் ஒரு கஷ்டமே இல்லை. ஒரு சில கடன்கள்லாம் அடைக்க முடியாத ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிறத கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது ஆண்டவர் திருப்பி ரெட்லிப்பாக கொடுப்பாரு. எந்ததுமே ஆண்டவர் வாங்கி அவருக்கு சொந்தமாக வச்சுக்கிறவரே இல்லைம்மா. நீ 1 கொடுத்தா அவர் 2 கொடுப்பாரு, நீ 2 கொடுத்தா அவர் 4 கொடுப்பாரு, நீ 4 கொடுத்தா அவர் 8 கொடுப்பாரு. ஆமாம், நீ அப்படி நினச்சி நீங்கள் ஆண்டவர் கொடுத்து பாருங்கள். ஆண்டவரை நீ சோதிக்க சொல்லியிருக்கீங்க, நான் செஞ்சு பார்க்குறேன், செஞ்சு பாருங்கள், நீ உங்களுக்கு கிடைக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். அதனால் என்ன சரி சோதித்து பாரு. நீங்கள் அப்படி கொடுக்கறதுனால அங்கே என்னென்ன நடக்கும் தெரியுமா, அது அந்த காணிக்கை என்னென்ன செய்யப்படுகிறது தெரியுமா? உபாகமம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் கொடுக்குற காணிக்கையை ஆண்டவர் என்னென்ன செய்ய சொல்கிறாரு, அது நம்ம சபையில் நடக்குதா நடக்கலையான்னு நீங்கள் பாருங்கள். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 26:12
தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10% எடுத்து, உனக்கு வர்றதான எல்லா பொருள்களிலும் ஒன்றை எடுத்து, லேவியனும் 10% எடுத்து, லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும், லேவியனும் ஊழியக்காரனும், அப்புறம் யாரு? திக்கற்ற பிள்ளையும் விதவையும் பரதேசியும் விதவையும் உன் வாசலில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்க்கணும். சரியா? நீங்கள் கொடுக்குற காணிக்கை ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அதில் என்ன செய்யணும்? ஆசாரியனுக்கு போகணும், லேவியனுக்கு போகணும், அந்நியனுக்கு போகணும், விதவைக்கு போகணும், திக்கற்றவங்களுக்கு போகணும், எல்லாரும் போகணும். அந்நியன், ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்கள் உன் பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, நம்ம வாசலில் உட்காந்துருக்க நிறைய பேர். அதனாலே கோயில் வாசல்களில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. சர்ச்சு வாசலில், இந்து கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா அந்நியன்கள், அவங்களாம் யாருமே இல்லாத அனாதைகள், அவர்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க? உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? அதுலேயும் கொடுக்கணும், அதில் நீ எடுத்து கொடுக்கணும். இதுதான் தசமாத்துக்கு அடையாளம். சரியா? அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தசமாகன்னா, தசமாகத்தை எடுத்தால் நிறைய அதுக்கு ஊர்பட்ட பாயிண்ட் இருக்குது. நான் தனியாக அதுக்கு நோட்டே போட்டிருக்கேன். சரியுமா? அப்படி ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு. நீ கொடுத்து பாரு, அதனால் உனக்கு ஆசீர்வாதம். ஒரு நாள் நீ வறுமையை காண மாட்டாய். உன் வீட்டில் மாவு அரைச்சா கூட லேவியன் வீட்டுக்கு போயிடணும், ஆசாரியன் வீட்டுக்கு போயிடணும். வசனம் சொல்லுது, இருக்குதா இல்லையா? மாவு அரைச்சா கூட, வீட்டில் மாவு அரைச்சா கூட அந்த மாவில் ஒரு பங்கு என்ன செய்யணும்? ஆசாரியன் வீட்டுக்கு போகணும். அப்படின்னாத்தே உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிலத்தில் கனிகள் விளையுதா, மரங்களில் காய்கள் காய்க்குதா, முதல் இங்கே போயிடணும், ஆலயத்துக்கு போயிடணும். அதனாலதே கொரியா தேசத்தில் பாருங்கள், அந்த சேனல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க விளைஞ்சாலும் முதல் இதை என்ன செய்வாங்க? அந்த தசமாகத்தை எடுத்துக்கு அதுக்கு ஒரு சோடனை பண்ணி, அதை பூவை சுற்றி, அதை சுற்றி, இதை சுற்றி அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் வைப்பாங்க. பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும். அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கம்மா. அப்போ தசமாகம் கொடுக்கறதுனால ஆண்டவர் நினைச்சார், வானத்தை திறக்கிறார். நீ காணிக்க கொடுக்கறதுனால வானத்தை திறக்கிறார். அவர் வானத்தை திறக்காத தெய்வம் இல்லை, வானத்தை திறப்பா. அப்போ தசமாகம் கொடுக்கறதை ஆண்டவர் விரும்புகிறார். அதை நம்ம என்ன செய்யணும். நம்ம சபையில் நிறைய பேர் அது இப்போ கொடுக்கறது இல்லை. அதனால் ஊழியங்கள் நிறைய பாதிக்கப்பட்டுறது. அதுக்கு நீங்கள் ஒரு கணக்காளியாய் மாறிடுவீங்க. அதனால் தசமாகம் கொடுக்கும்போது உங்கள் பேரை எழுதி நீங்கள் கொடுங்க. நாங்கள் அதை வச்சு ஊழியங்களை நாங்கள் செய்வோம். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 7:56 வாசிங்கம்மா. 7:56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமாம், வலது பாரிசத்தில் தேவகுமாரன் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா இரத்த சாட்சியாய் மறிக்கிறதான ஒரு நேரம். ஊழியம் செய்யும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை திட்டு கிடச்சா, யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஐயோ என் ஊழியத்துக்கு போனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதனால் நான் ஊழியத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிற நாட்களில் தான் எல்லாம் அவரை பிடிச்சி என்ன செஞ்சாங்க? கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்ய? ஆண்டவரை மறுதளிக்கலை, ஒன்றும் செய்யலை, எதுவுமே பண்ணலை. முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்கிறார்? வானத்தை தான் பார்க்குறாரு. அவர் வானத்தை பார்க்கும்போது என்ன செய்கிறது? அங்கே ஆமாம், வானம் திறந்திருக்கிறதை. அப்போ நீ இரத்த சாட்சியாக மறிக்க போகிறியா? ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்கிறியா? உனக்கு துன்பம் வருதா, உனக்கு கஷ்டம் வருதா? ஆண்டவர் என்ன செய்வார்? வானத்தை திறப்பார். ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? வானத்தை திறப்பார். ஊழியம் செய்யாமல் வீட்டில் உட்காந்துருக்கும் போது வானம் நமக்கு திறக்கப்படாது. சரியா? வானத்தை திறக்கணும்னா நம்ம ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியம் செய்கிறது எதுக்குன்னு சொன்னால் வானம் திறக்கப்படுகிறதுக்கு. ஆண்டவர் அது ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வச்சிருக்கிறார். ஊழியம் எந்த விதத்துலையாவது ஊழியம் செய்யலாம். இவர் ரத்த சட்சியாய் மறிக்கிறார். ஊழி செஞ்சு தான் அடி வாங்கி மறிக்கிறாரு. அங்கெல்லாம் அப்படி செஞ்சுருவாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் உருவாகலை. ஆனால் அதற்கு முன்பாக ஊழி செய்ய வேண்டிய காரியத்தில் ஊழியத்தை செஞ்சே ஆகணும். அதனால் உனக்கு ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு துன்பம், ஒரு கண்ணீர் வருதா, வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் வானத்தை அடைச்சி வச்சுட்டு உன்னை சும்மா விட்டுட்டு பார்க்க மாட்டார். அதுக்குரிய கூலி என்ன செய்வார்? கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பார். அதனால் அவர் செஞ்சது மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்லாம் இல்லை. அதை காட்டிலும் நமக்கு நல்ல வசதி, வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஊழியம் செய்யணுமா, செய்யக்கூடாதா? அவங்களுக்கு அப்போ வண்டி கிடையாது, வாகனம் கிடையாது, பிளேன் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, சைக்கிள் கிடையாது, ஆட்டோ கிடையாது, டெம்போ கிடையாது, எதுவும் கிடையாது. நடந்து தான் போகணும், வரணும். கழுதை கூட கிடையாது. இஸ்ரவேல் தேசத்தில் கழுதையெல்லாம் ராஜாக்கள் ஏறுகிறது தான் கழுதை. குதிரையிலெல்லாம் போக மாட்டாங்க ராஜாக்கள். ராஜாக்கள் எங்கே எதில் ஏறுவாங்க?
கழுதியில் தான் ஏறி போவாங்க. அது கூட என்ன செய்யாது, அங்கே கிடைக்காது. அப்படி நடந்து போய் ஊழி செஞ்சவங்க தான் இவங்கெல்லாம். அப்படிப்பட்ட மகன் தான் ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்ளும்போது வானத்தை ஆண்டவர் திறந்தார். அப்போ இப்படிலாம் ஆண்டவர் வானத்தை திறந்து எல்லாம் செய்கிறாரு. அப்போ வானம் யாருக்கு தான் அடப்படும் இல்லை? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. வானம் யாருக்கு அடப்படும்? ஆண்டவர் திறக்காமல் அடைச்சி வச்சுருவாரே, அது யாருக்கு அப்படின்னு சொல்லி 1-2 பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். உபாகமம் 11:16-17 வாசிங்கம்மா. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். வானத்தை என்ன செய்வாரா? அடைத்து போடுவார். யாரை பின்பற்றும் போது? அந்நிய தெய்வத்தை நீங்க பின்பற்றி போறீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? வானத்தை அடைச்சிருவார். அந்நிய தெய்வங்களை நம்ம பின்பற்றி போகும்போது வானத்தை அடைச்சிருவார். அந்நிய தெய்வம்னா போய் அங்கே போய் நின்று அந்த சிலையை பார்த்து வணங்குறதுனால அப்படின்லாம் இல்லை. அந்நிய காரியமாக ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் ஏசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வானம் என்ன செய்யும்? அடைக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் தானே, இன்றைக்கி ஒரு நிமிஷம் தானே, ஒரு செகண்டு தானே, ஒரு நொடி தானே அப்படி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே, அவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கலாமே, அதனால் ஒரு தப்பு இல்லை அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை பின்பற்றி போகிறீங்களா, உங்கள் மனசு அதில் இடம் கொடுத்துருச்சா, உங்களுக்கு என்ன செய்யும்? வானம் அடைக்கப்படும். அப்போ வானம் அடைக்கப்படாமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8:35 வாசிப்போம். சீக்கிரம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது. பார்த்தீங்களா? பாவம் செய்கிறதுனால என்ன செய்யுமா? வானம் அடைக்கப்படும். பாவம்னா எல்லாமே பாவம் தான். இதுக்கு வித்தியாசமான பிரித்து சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. வானம் நமக்கு அடைக்கப்படும்னா நம்ம பாவம் செஞ்சோம்னா வானம் என்ன செய்யுமா? அடைக்கப்பட்டுரும். அதனால தான் பாவம் செய்யாதீங்க, ஆண்டவர் நமக்கு பாவத்திலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைஞ்சார். அவர் ரத்தத்தை நமக்கு சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து நம்மளை மீட்டு கொண்டார். மறுபடியும் நீ பாவம் செய்ய போகிறேன்னு சொன்னால் ஆண்டவர் நினைச்சார், வானத்தை அடைச்சிருவார். உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவே மாட்டார். அந்நிய தேவனை நீ பின்பற்றி போனாலும் சரி கொடுக்க மாட்டார். நீ பாவம் செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் வானத்தை அடைச்சிருவார். உன் மேலே வரிசைக்கு பண்ணுகிறதான அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகக்கூடாது. சரியா? பாவம் செய்யக்கூடாது. பாவம்னா என்ன விலைக்கு கேட்காதீங்க. பாவம்னா எல்லாம் பாவம்தான். எது ஆண்டவருக்கு பிடிக்காதோ நீ செய்கிறியோ அது பாவம்தான். அப்போ பாவம் செஞ்சீன்னா வானம் அடைக்கப்படும். செபிக்காதே ஒரு பாவம்மா. ஆண்டவர் செபிக்கும் போது வானம் திறந்துச்சுல, நீ செபிக்காமல் இருந்தாலே ஒரு பாவம். அப்போ வானம் அடைக்கப்படும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களாய் காணப்படணும். வானம் நமக்கு திறக்கப்படணும்னா நம்ம பாவம் செய்யாதவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். உபாகமம் 28:23 வாசிப்போமா. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும். பத்தியா? உன் தலைக்கு மேலே இருக்க வானம் வெண்கலமும், உனக்கு கீழே உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உனக்கு கீழே இருக்கிற பூமி எப்படி இருக்குமா? இரும்புமா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உபாகம் 28:1 அதிகாரத்திலிருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொன்னது மாதிரி உண்மையாய் ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், உண்மையாய் நடக்கணும், அவர் பிரமாணங்களை சரியாக கடைபிடிக்கணும். கட்டளையில் கடைபிடித்தா இத்தனை ஆசீர்வாதங்களும் 14 வரைக்கும் ஆசீர்வாதங்கள். சரியா? 15லேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுலேயே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்றால், உண்மையாக என் கட்டளையெல்லாம் கடைபிடிக்கலைன்னா இந்த சாபம் நமக்கு என்ன செய்யும்? வரும். நிறைய சாபங்கள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு கொஞ்சம் தான் எழுதியிருக்காரு. ஆனால் நீ செவி கொடுக்கல, அதை விட்டு விலகிட்டினா உபாகம் 28 அதிகாரம் 15லேருந்து கடைசி வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் ஒன்று இந்த 23வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானம் வெண்கலமாய் மாறிடுமா. உனக்கு வானம் திறக்க வேணாம். வானம் எப்படி மாறிடுமா? வெண்கலமாக மாறிடுமா. எங்கே வெண்கலத்தை நம்ம உடைக்கிறது? எந்த ஒர்க்ஷாப்காரனை கூட்டு போகிறது திறக்கிறதுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம்.
எந்த இடி மின்னலை கொண்டு வந்து வைக்கிறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாத்திரமில்லை, நமக்கு ஆண்டவர் அந்த காரியத்திலேருந்து நம்ம சரியாக செய்யாமட்டோம்னா பூமி என்ன செய்தோம்? இரும்பாக மாறிடுதான். கீழேயும் போக முடியாது, மேலேயும் போக முடியாது. உனக்கு காத்தோட்டம் இருக்காது, மூச்சு விட முடியாது, தண்ணி கிடைக்காது, மழை பெய்யாது, பனி பெய்யாது, வெயில் வராது, சூரியன் வராது, சந்திரன் வராது, எதுவுமே வராது. வெண்கலமாக மாறிட்டாலும் தெரியுமா? சொல்லுங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். சும்மா இருக்கும்போது பைபிளை படித்து இதெல்லாம் பார்க்கணும், நினச்சி பார்க்கணும். ஆண்டவர் இந்த வெண்கலமாக மாறிட்டா இது என்ன ஆண்டவரே? ஒரு ஆசீர்வாதம் கூட வழி இல்லாத ஒரு நிலைமை. வெண்கலமாக மாறிட்டா. வாசிப்போமா? அதுக்கு கீழே வாசிப்போமா? லேவி கிராமம் 26:19 வாசிமா. லேவி ராகமம் 26:19. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து, ஆமா, உங்க வல்லமையின் பெருமையை முறித்து, உங்கள் வானத்தை இரும்பை போலவும், உங்க வானத்தை என்ன செய்வேன்? உங்களுக்கு நேரா இருக்கப்பட்டிருக்கதான வானத்தை இரும்பை போலவும், உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மாத்தி சொல்றாரு. உங்க பெருமை நிமித்தமாய் வானத்தை வெனஞ்சிருவேன், இரும்பை போல மாத்திடுவேன், வெண்கலத்தை என்ன செய் பூமிக்கு கொண்டு வந்துட்டார். வெண்கலத்தை என்ன செய்வேன்? ஆமாம், நம்ம பெருமையாக இருந்தோம்னா வானம் நமக்கு என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? பெருமையாக இருக்கக்கூடாது. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து. பார்த்தீங்கன்னா அந்த பெருமை பேசுகிறதுலே ஒரு வல்லமையாக சொல்கிறது. அது என்ன சொல்கிறது? அப்படியே ஒரு கரம்படி தூக்கி அது சொல்லும் போதே ஒரு தோரணையாக சொல்கிறது. அந்த பெருமையின் வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறது. அந்த வல்லமையின் பெருமையை என்ன செய்வாரா? முறித்து, அது ஒன்றுமெல்லாம் ஆக்கி போடுறதுக்கு என்ன செய்வேன்? வானத்தை இரும்பாக மாற்றிடுவேன், பூமியை வெண்கலமாக மாற்றிடுவேன். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியும் தெரியுமா? ஆண்டவரை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் எப்படிலாம் நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாய் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சரியா? அப்படி எழுதி வச்சு தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் பாத்திரவான்களாக நம்ம இருக்கிறது இல்லை. அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம்? அந்நியர்களைப் போலவே நம்ம காணப்படுறோம். அந்நிய தெய்வங்களை வணங்குற பிள்ளைகளைப் போலவே நம்ம காணப்படுகிறோம். நமக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லாதபடி நம்ம வாழ்ந்துடுறோம். அதனால தான் வானம் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. வானம் நமக்கு திறக்கப்படணும்னா யாக்கோப்பை போல நம்ம மாறணும். சரியா? இன்றைக்கி அழகாக பாட்டு பாருங்க, வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். சரியா? அதே வாசிப்போமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. இது வானத்தின் வாசல். அப்போ நீங்களும் நானும் வானத்தின் வாசலுக்கு நேராக நிற்கணுமா? வானம் நமக்கு திறக்கப்படணும்னா நம்ம கேட்டுக்கொண்ட அத்தனை காரியத்திலும் நம்ம சரியாக நடக்க வேண்டும். வானம் நம்ம அடைக்கப்படுகிற மாதிரி ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யாக்கோபு பார்த்திங்கன்னா அந்நியனாய் பரதேசியாய் வீட்டிலேருந்து துரத்தப்பட்டு அப்பா மூலமாக, அம்மா மூலமாக, அன்னை மூலமாக அவன் புறப்பட்டு வரும்போது யாரையும் நாடி போல. சரியா? அவன் ஒரு இடத்துக்கு வந்தான், நித்திரை பண்ணுனா, ஆண்டவர் இணைஞ்சார் அந்த இடத்துல வானத்தை திறந்து என்ன செய்கிறாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன். சாதாரண ஒரு மனுஷனை, தூங்குறவனை ஆண்டவர் எழுப்பி தரிசனத்தில் ஆண்டவர் வானத்தை திறந்து காட்டுறார். சரியா? வானத்தை திறந்து காட்டி தேவதூர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு தரிசனத்தை காட்டி, நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஏணி மேலே நுனியில் நின்று, வானத்தின் மேலே நுனியில் நின்று என்ன செய்கிற ஆண்டவர் கீழே படுத்து கிடக்கிற யாக்கோப்போடு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அவன் கேட்டானா? ஆண்டவரே எனக்கு வானத்தை திறந்து கொடுங்கன்னு கேட்டானா? இல்லை. அவன் மற்ற யாரையும் பின்பற்றி போகாதபடி ஆண்டவரை பின்பற்றினவனாய், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா என்ன செஞ்சான்? அவன் இருந்தபடினால் ஆண்டவர் நெஞ்சார் வானத்தின் நுனியில் உட்காந்து பேசுகிறாரு. ஏனி நுனியில் உட்காந்து பேசுகிறாரு. உன்னை இப்படிலாம் நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது பிறகு தெளிவு வந்து எந்திரிச்சு உட்காந்து சொல்கிறான், இது என்னது? வானத்தின் வாசல். இது மூலமாக தான் ஆசீர்வாதம் இறங்கி வரும் அப்படி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் என்ன செஞ்சான்? லாபான் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா.
அப்படி போனதுனால தான் அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்க ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தரிசனம் பார்க்குறவர்களாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம் நமக்கு நேராய் இறங்கி வரும், வானம் நமக்கு நேராய் திறக்கப்படும். அப்போ வானத்தை திறந்தாத்தான், வானத்தின் கதவுகள் திறந்தாத்தான் உங்களுக்கும் எனக்கும், உன்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும், உன்னுடைய கணவருக்கும் என்னுடைய கணவருக்கு, உன்னுடைய மருமகளுக்கு என்னுடைய மருமகள், எல்லாருக்கும் என்ன திறக்கணும்? வானத்தின் வாசல் திறக்கப்படணும், வானத்தின் கதவுகள் திறக்கப்படணும். அப்படி திறந்தால் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் வரும். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு வானம் திறக்கப்படணும். ஆண்டவரே, எங்களுக்கு வானம் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை மறைக்காமல் கொடுக்குற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவர் இல்லை என்று சொல்லாதபடி கொடுக்குற தெய்வம் ஆண்டவரே. சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஜெபம் பண்ணும்போது வானத்தை திறக்கிறவர், அவர் கீழ்ப்படியும் போது வானத்தை திறக்கிறவர், நீ தசமாங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும்போது வானத்தை திறக்கிறவர், ரத்த சாட்சியாய் நீ மரிக்கும் போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது அவர் வானத்தை என்ன செய்வார்? திறப்பார். நீ நல்ல வேலை செஞ்சு நீ கையிட்டு செய்கிற வேலையவே ஆசீர்வதிக்கணும், மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, உன்னுடைய கையினாலே நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சார்? வானத்தை திறக்கிறாரு. இப்படி நிறைய வானங்களை திறந்து என்ன செய்கிற ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர் காடையை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, அப்பத்தை கொடுக்கிறார், தானியத்தை கொடுக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார். என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லா ஆசீர்வாதத்தையும் வானத்தின் கதவுகளை திறந்து தேவன் வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறவராய் கிடைக்கிறார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. வானத்தின் வாசலாய் இருக்கிறவரே, வானத்தின் கதவுகளை திறக்கிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வானத்தின் வாசலாய் இருந்த ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. நாங்கள் அதெல்லாம் மறந்து ஆண்டவரே அந்நிய தெய்வங்களை நாடி போயிருக்கிறோம் ஆண்டவரே, விக்கிரங்களை நாடி போயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்கு கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறி போயிருக்கிறோம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ராஜா ஆண்டவரே வானத்தின் வாசலை திறக்கக்கூடிய மக்களாய் ஆண்டவரே என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வானத்தின் வாசலாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி இப்பொழுது நம்ம முத பாடுந்தாம இது வானத்தின் வாசல் என்ற பாடலை மறுபடியும் எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? அந்த வானத்தின் வாசல் அப்படிங்கிற பாடலை மறுபடியும் எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக சாமோடு சேர்ந்து பாடுவோமா? நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தே இது வானத்தின் ஏஷையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏஷையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏஷையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென் ஆண்டவரே.
சொன்னதை செய்கிற வழக்கு ஆண்டவரே, எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. அப்பா ஏல் பெத்தேல் ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, சொன்னதை செய்யும்பொழுது கைவிட மாட்டீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வானத்திலிருந்து பேசின தெய்வம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. வானத்தை திறந்து இடங்களாமல் போக மட்டுமா எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் கண்டு ஆயத்தமாக இருக்கிற பந்தியை நீர் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரை உட்கொள்ளும் போது ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதம் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இதை ஆசீர்வதித்து தருவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.